மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திப்பையோட இரண்டாம் பகுதி பார்க்க போறோம். கடந்த வகுப்புல நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தோம். இந்த வகுப்புல சந்திப்பையில வல்லினம் மிகா இடங்கள் அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா படிக்கிறது சிலபஸ் நம்மளுக்கு புதுசா இப்ப குரூப் 4க்கு புது சிலபஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சார்ந்து அது தொடர்புடையது தான் நீங்க படிக்கணும். பழைய மாதிரியே சில பேர் இன்னமும் நான் நிறைய மாணவர்கள் பார்க்குறேன், இன்னமும் பழைய அதே மென்டாலிட்டிலேருந்து மீண்டு வரவே மாட்டீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம 6th-லேருந்து 12th புக்கு படிக்கணும், சிறப்பு தமிழ் படிக்கணும், இலக்கிய வரலாறு எல்லாமே படிக்கணுன்றத கருத்தில் கொண்டு தான் டிஎன்பிசியில் நம்ம சிலபஸ்னு ஒரு குறிப்பிட்ட தலைப்புகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னமும் சிலபஸ்ல இல்லாத தலைப்புகள் ஸ்கூல் புக்கை மறுபடியும் A to Z ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் கடம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தவறு. தேவையற்ற ஒன்றை நம்ம படிக்கிறது தேவையான ஒன்றை இழக்கிறதுக்கு சமம். ஓகேங்களா? அதிகமா படிக்கிறதுனால நம்ம நிறைய மதிப்பெண்கள் எடுக்க போறது இல்லை. தேவையுள்ளதை யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். அதை மனசுல வச்சுக்கிட்டு சிலபஸ் ஓரியன்டா என்ன இருக்கோ அதை எடுத்து படிங்க. நான் ஒரு தலைப்பா நடத்துறப்ப உங்களுக்கு என்னென்ன புக்ல எங்க இருக்கு அப்படின்றத நான் கூடுதல் தகவலா கடைசியில சொல்றேன். வல்லினம் மிகா இடங்கள். அது, இது, எது, யாது, எவை, இயல்பை என்னும் சுட்டு பெயர்களின் மற்றும் வினா சொற்களின் பின் பாருங்க, எது யாதெல்லாம் வினா சொல், அது, இது, இவை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுட்டு பெயர்கள். எது, யாது, எவை இதெல்லாம் வினா பெயர்கள். இதெல்லாம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. அது சென்றது, இது கேட்டது, எங்கேயுமே பாருங்க இக்கலாம் போட்டு எதுவுமே வரல. எது சொன்னது, யாது சொல், அவை கொன்றன, எவை பறந்தன. புரியுதுங்களா? இதை நம்ம மனப்பாடம் பண்ணணும். இப்ப சந்திப்பிழை அப்படின்னாலே நம்மளுக்கு குறைந்தபட்சம் 3 கொஸ்டின் வரப்போகுது, 3 வினாக்கள் வரப்போகுது. அந்த 3 வினாக்கள்ல இப்ப கடந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடம்னு ஒண்ணு நடத்தினேன். அதுல 2 விதமா நடத்தியிருப்போம். ஒண்ணு நீங்க மனப்பாடம் பண்ணணும், இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இலக்கண குறிப்பு தெரிஞ்சாதான் அடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அதே போலதான் இதுவும். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும். அது, இது, எது, யாது, எவை, இவை என்னும் சுட்டு பெயர்கள் மற்றும் வினா சொற்களின் பின் மிகாது, வல்லினம் மிகாது. அடுத்தது அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு ஆகிய சொற்களின் பின் மிகாது. இது நம்ம மனப்பாடம் பண்ணிடணும். இங்க பாருங்க, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு. அத்தனை பிரதி இப்ப வரக்கூடாது. இத்தனை பூக்கள், எத்தனை பழங்கள், எத்தனை பழங்கள் அப்படியேதான். அவ்வளவு பெரிது, அவ்வளவு பெரிது, இவ்வளவு சிறிது, எவ்வளவு கடினம். இங்க கவனிங்க, நல்லா பாருங்க. எங்கேயுமே பாருங்க வல்லினம் எங்கேயுமே மிகவே இல்லை பாருங்க. புரியுதுங்களா? இதை நம்ம மாற்றம் பண்ணிடணும். அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு ஆகிய சொற்களின் பின் மிகாது. தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். படிக்கிறது, அதாவது மனப்பாடம் பண்றது, இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்ப இடையில இலக்கண குறிப்பு அதெல்லாம் வர்றப்ப நான் தெளிவா உங்களுக்கு சொல்லுவோம், புரிஞ்சுக்கணும். ஒரு முறை ஒரு பகுதியை நம்ம படிக்கிறோம்னா திரும்பி எப்பொழுதுமே அதை நீங்க மறக்கவே கூடாது. அது மாதிரி படிச்சுக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது வினாவை உணர்த்தும். உங்களுக்கு தெரியும், கடந்த வகுப்புல நான் சொல்லியிருந்தேன், ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதெல்லாம் வினா எழுத்துக்கள். இந்த வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில வருது பாருங்களா, ஆ, ஓ, ஏ இதெல்லாம் பாருங்க. அவனா, அது ஆகார, ஓகார, ஏகார அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகார, ஓகார, ஏகார சொற்கள் வினா எழுத்து. அவனா செய்தான், இச்சு வரக்கூடாது. இவளோ கேட்டால் எதுவுமே மிகாது. அவனோ தேடினான் பாருங்க. அதுதான் வினாவை உணர்த்தும் ஆகார, ஓகார, ஏகார என்னும் வினா எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்தது விழிப்பெயர். உங்களுக்கு தெரியும், விழி. விழி அப்படின்னா ஒருத்தவங்களை அழைக்கிறது. புரியுதுங்களா? அப்ப விழிப்பெயர் கண்ணா, காண்க, கண்ணா. இப்ப கண்ணன் என்பது எழுவாய், கண்ணன் அப்படி என்பது எழுவாய். அதே கண்ணனை கண்ணா அப்படின்னு கூப்பிடுறோம் பாருங்க. முன்னிலை பெயரை படற்கை பெயராக்கி கூப்பிடுறது, முன்னாடி இருக்கவங்கள படற்கை பெயராக்கி கூப்பிடுறது. அதுதான் பாத்தீங்கன்னா கண்ணா, காண்க வல்லினமிகளை. முருகா செய்,
தந்தையே, தந்தை என்பது எழுவாய். அதே தந்தையே அப்படின்றப்ப அது விழியாக மாறுது. விழி நம்ம நிறுத்தற்குறி நடத்துறப்பையும் உங்களுக்கு சொல்லுவோம். விழி குறியீடும் இதுதான், உணர்ச்சி குறியீடும் இதுதான். விழி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணா காண்க வல்லினம் மிகல, முருகாசை மிகல, தந்தையே பாருங்கள் மிகல. புரியுதுங்களா? அடுத்தது வேங்கோல் வினைமுற்று. க இய இயர் வேங்கோல் வினைமுற்று. அது அதிகமா நம்மளுக்கு வளர்க புகழ்னா அங்க வந்து வல்லினம் மிகது. நடக்க கேட்டான் மிகாது. அப்ப வேங்கோல் வினைமுற்று பின் வல்லினம் மிகாது, மறக்கவே கூடாது. வேங்கோல் வினைமுற்று. அடுத்தது சில பல என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. பல பழங்கள் புள்ளி வரல பாருங்க, வல்லினம் மிகாது. சில கேள்விகள், சில கேள்விகள். அப்ப சில பல என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர் நம்ம பார்த்தோம் பாருங்க. விழி, செல்வி படித்தால் இருக்கு, இது எழுவாய் தொடர். செல்வி எழுவாய். அதே செல்வியே அப்படின்றப்ப அது வந்து நம்ம கூப்பிடுறோம். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா விழி, அழைக்கிறது. செல்வியே அப்படின்றப்ப அழைக்கிறது. அதே மாதிரி கந்தன் என்பது எழுவாய். அதே கந்தா அப்படின்னா அது வந்து விழி தொடர். இப்ப கந்தன் தேடினான் வல்லினம் மிகல. செல்வி படித்தால், ஏன்னா இது வந்து எழுவாய் தொடர். உங்களுக்கு தெரியும், முதல் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை நம்ம படிச்சிருப்போம். புரியுதுங்களா? வேற்றுமை உருவே கிடையாதுன்னு. அது மாதிரி பாருங்க. செல்வி படித்தார், கந்தன் தேடினான், மிகவே இல்லை வல்லினம். அடுத்தது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. கடந்த வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம். வந்த சிரிப்பு, இது வந்து பெயரச்சம். அதே படிக்காத பெண் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா அது வந்து எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறை பெயரச்சம். வந்த, வராத, வரா, படிக்காத, படிக்கா. புரியுதுங்களா? அப்ப வந்த என்பது பெயரச்சம், அதுல மிகல. படிக்காத அப்படின்றது எதிர்மறை பெயரச்சம், அதுலயும் வல்லினம் மிகல. புரியுதுங்களா? மறக்கவே கூடாது. அடுத்தது உகர ஈற்று வினையச்சம். அதுவும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, கவனிங்களா, இகர ஈற்று வினையச்சம் அகர ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அப்ப வினையச்சமே மொத்தம் 3 தான். எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் அடிப்படை எல்லாத்துலயுமே ஊ தான் அதிகமா வரும். புரியுதுங்களா? 80% மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சொற்களுமே வினை சொல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 80% மேல வந்து ஊ தான் வரும். புரியுதுங்களா? மீதி வந்து சில சொற்கள் வந்து ஈல வரும். அதையும் தாண்டி அகர ஈற்று சொற்கள்ன்றது ரொம்ப கம்மி. அப்ப இந்த உகர ஈற்று வினையச்சம் அப்படின்ற பாருங்க. செய்து பார்த்தான், செய்து ஊ உகர ஈற்று வினையச்சம். புரியுதுங்களா? வந்து கேட்டான், அது உகர ஈற்று வினையச்சம். இதுல வல்லினம் மிகவே மிகாது. ஞாபகம் வச்சுக்கணும். அங்க எப்படி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகுந்தது, பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகலன்னு பார்த்தோம். இங்க பாருங்க, உகர ஈற்று வினையச்சத்தில் தான் வல்லினம் மிகாது. மீதி இகர ஈற்று வினையச்சம் அகர ஈற்று வினையச்சத்தில் வல்லினம் மிகும். அகர ஈற்று வினையச்சம்னா சொன்ன பாட சொன்னான், தேட வைத்தான், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகர ஈற்று வினையச்சம். அடுத்தது வினை தொகையில் வினைத்தொகை. கவனிங்க, வினைத்தொகை. வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. வினைத்தொகை வந்து 2ஆ பிரிக்கிற மாதிரி இருக்கும். முதல் பகுதி கட்டளையிடுற மாதிரி இருக்கும். இதுதான் வினைத்தொகை. வினைத்தொகை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? ஏன்னா நம்மளுக்கு பொருந்தாததுன்னு ஒரு சிலபஸ்ல ஒரு தலைப்பு இருக்கு. அந்த பொருந்தாததுல இலக்கண குறிப்பு கொடுக்கலாம், 100 பெயர்கள் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுத்து பொருந்தாததுன்னு கேட்கலாம். இல்ல தொகை சொற்களை கொடுத்து கூட பொருந்தாதுன்னு கேட்கலாம். அதனால நீங்க தெளிவா இலக்கண குறிப்பு அடிப்படை புரிதலோட நீங்க புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்ற மாதிரினா 2ஆ பிரிக்கிறீங்க. செய்தவம், செய்தவம் சேர்த்தா செய்தவம் வந்து வினைத்தொகை. முதல் பகுதி கட்டளையிடுற மாதிரி இருக்கும் எப்பொழுதுமே. அப்படி கட்டளையிடுற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை. பாருங்க, வளர் புகழ், வளர் கட்டளையிடுற மாதிரி இருக்கும். அடுத்தது அலைகடல், அலை கட்டளையிடுற மாதிரி இருக்கு. அப்ப முதல் பகுதி கட்டளையிடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை. அது மட்டும்தான் வரும். அப்ப வினைத்தொகை வந்துச்சுன்னா அது பக்கத்துல வல்லினம் மிகவே மிகாது, மிகவே மிகாது. அப்ப மற்றபடி செய்யும் தவம், செய்கின்ற தவம், செய்த தவம், முக்காலத்தை உணர்த்தும், அதெல்லாம் அடுத்தது.
சிம்பிள் கான்செப்ட். ஒரு சொல்ல பார்த்த உடனே நான் வினைத்தொகையை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? ஏன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பிழையில அதிகமா வர்றது எதெல்லாம் வரும்ன்றது பாருங்களேன். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஒண்ணு கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்தது இது மாதிரி வினைத்தொகை ஒண்ணு கொடுப்பாங்க. இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் இது மாதிரி சொற்கள் கலந்து வரும் ஒரே வாக்கியத்துல. கிட்டத்தட்ட ஒரு 4 கொடுப்பாங்க, மாறி மாறி இருக்கும். அப்ப எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப வினைத்தொகை எதுன்னு தெரிஞ்சா அதை நம்ம ஈஸியா அதுல வல்லினம் மிகாம இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது உண்மை தொகை. உண்மை தொகை தொகையினாலே மறைந்து வருதல் அர்த்தம். தொகை என்பது அதான் வினைத்தொகை கூட பார்த்தோம், வினைச்சொல் மறைந்து வருது. அப்ப உண்மை தொகை, தொகை என்பது மறைந்து வருது. அப்ப எங்கு மறைஞ்சு வருதோ அதுதான் உண்மை தொகை. காயும் கனியும்னு மறைஞ்சு வருது, காயும் கனியும். அப்ப உண்மை தொகையில் வல்லினம் மிகாது, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாயும் சேயும் இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே உண்மை தொகை ஒரு இனமான சொற்களா இருக்கும். இனமான சொல்னா காய்கனி, தாய் சே, இரவு பகல். இப்ப இரவு பகல்ன்றப்ப வல்லினம் மிகல இல்லையா? அதே ஒரு முறை இரா பகல், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை தொகை தான். ஆனா இந்த இரவு என்பது இரா அப்படின்னு கிட்டத்தட்ட ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்ச மாதிரி மாறி இருக்கு பாருங்க, இரான்றது. அதனால இதுல வல்லினம் மிகும். இது மட்டும் இரவு பகல்ன்றப்ப வல்லினம் மிகாதது, இரா பகல், இரா பகல்ன்றப்ப வல்லினம் மிகும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா இந்த இரவு என்பது இங்கு இரா என மாற்றம் அடைஞ்சது. இது மட்டும் விதிவிலக்கு உண்மை தொகையில, அதனாலதான் அதை குறிப்பிட்டு சொல்றேன். அடுத்தது இங்க வந்துருவோம். உண்மை தொகை என்பது மறைந்து வருவதனால் இதுக்கு பேர் வந்து உண்மை தொகை. செடி கொடி, தாய் சேய், காய்கனி, உற்றார் உறவினர், புரியுதுங்களா? கபிலபரணர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை தொகை. வந்து மறைஞ்சு வருது. அதே வெளிப்படையா வருதுன்னு வச்சுங்களேன், வெளிப்படையா இப்படி வந்துருச்சுன்னா அது பேர் வந்து எண்ணுண்மை. காயும் கனியும் உண்மை என்றோம் பாருங்க, வெளிப்படையா என்றோம் இல்லையா? அதனால அது பேர் வந்து எண்ணுண்மை. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு மட்டும் முடியுதுன்னு வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் ஒரே ஒரு வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா முற்றுமை. ஒரே ஒரு வந்துச்சுன்னா அது வந்து முற்றுமை. அதே உன்னை உயர்வா சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம், வானினும் உயர்ந்ததென்று, வானினும் அப்படின்றாங்க. மலையினும் மானப்பிரிவு, கடலினும் அப்படின்னு உன்னை உயர்வா சொன்னா அது வந்து உயர்வு சிறப்புமை. உயர்வு சிறப்புமை. அதே உன்னை இழிவா சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம், வயிற்றுக்கும் ஈயப்படும், வயிற்றுக்கும், வயிற்றுக்கும். அப்ப அது வந்து இழிவு சிறப்புமை, வயிற்றுக்கும். ஏன்னா அது ஒரு பொருள் என்ன குறிக்குதோ அதன் படிதான் அது வரும். வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்றப்ப அதோட பொருள் வந்து இழிவாக சொல்றதுனால, அந்த திருக்குறள் இழிவா சொல்றதுனால அது வந்து இழிவு சிறப்புமை. அப்ப உம்முன்னு வந்துச்சுன்னா மறைஞ்சு வந்தா உண்மை தொகை, வெளிப்படையா வந்தா எண்ணுண்மை. ஒரே ஒரு வந்துச்சுன்னா அது பேர் முற்றுமை. புரியுதுங்களா? அதே வந்து ஒரே ஒரு வந்து உன்னை உயர்வாகவும் இன்னொன்னை வந்து இழிவாகவும், இழிவு என்பது தாழ்வாகவும் சொன்னா அது இழிவு சிறப்புமை. உயர்வா சொன்னா உயர்வு சிறப்புமை. புரியுதுங்களா? அப்ப வச்சு கேள்வி கேட்டா இப்படிதான் வரும். ஒரே ஒரு சம்பந்தமே இல்லாம இருக்கு, அதுல உயர்வாகவும் இல்லை தாழ்வாகவும் இல்லைன்னா அது பேர் வந்து முற்றுமை. அது பேர் வந்து முற்றுமை. அடுத்தது இரட்டை கிளவி மற்றும் அடுக்கு தொடரிலும் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவி உங்களுக்கு தெரியும், இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது இல்லையா? அப்ப பாருங்க, சல பிரித்தால் பொருள் தராது, கலகல பொருள் தராது. அப்ப இரட்டை கிளவிலையும் வல்லினம் மிகாது. பாம்பு தனித்தனியா பிரித்தால் பொருள் தரும், இருந்தாலும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது. இரட்டை கிளவி மற்றும் அடுக்கு தொடரிலும் வல்லினம் மிகாது, மறக்கவே கூடாது. புரியுதுங்களா? அன்று இன்று என்று ஆவது, அடா அடி போன்ற 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 ஆகிய சொற்களின் பின் மிகாது. அப்ப என்னன்னு பாருங்களேன், அன்று பறித்தான், இன்று செய்தான்,
என்று கேட்டார். இவராவது, ஆவதுன்றது தனியா வராது, இவராவது செய்வதாவது அப்படின்றோம்னா இந்த இடத்துல இச்சு வரக்கூடாது, ஆவது என்ற சொல்லுக்கு அப்புறம் வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும். அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற. பாருங்க, என்று கேட்டார், இவராவது செய்வதாவது, எவனடா சொல், எவனடா சொல் அப்படின்றோம். ஏனடி பேசுகிறாய், பாரதியாரை போன்ற கவிஞர். இந்த இடத்துல பாரதியாரை அப்படின்ற இடத்துல இப்போ வரும், ஏன்னா இரண்டாம் வேற்றுமை வந்துச்சு. ஆனா போன்ற அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவிஞருக்கு இக்கு வரக்கூடாது, போன்றக்கு அப்புறம் கவிஞர் அப்படின்னு தான் எழுதணும். புரியுதுங்களா? அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற இந்த சொல்லலாம் நம்ம மாப்பிடம் பண்ணணும். இப்ப பாருங்க, ஒண்ணு வினைத்தொகை உண்மை தொகைன்னு சொல்றப்பெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இதெல்லாம் வந்து மாப்படம் பண்ணுன்ற. அப்ப சந்திப்பிழை வல்லினம் மிகும் இடம் மிகா இடத்தை நீங்க ரெண்டா பிரிச்சுக்கணும். எப்படின்னா, வல்லினம் மிகும் இடத்துலயே எதெல்லாம் நான் மைண்ட்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், எதெல்லாம் வந்தா கண்ணை மூடிட்டு புள்ளி வச்ச எழுத்து, அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்பு கண்டிப்பா வரும்ன்றதை நீங்க முடிவு பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது இலக்கண குறிப்பு தொடர்புடையது எது எது வருது அதை புரிஞ்சு. அதே போல வல்லினம் மிகா இடமும் எதெல்லாம் கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? சில இது புரிஞ்சுக்கிறது, அதுவும் நான் அவங்களுக்கு புரிய வச்சுக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது நிலைமொழி உயர்திணையாய் அமையும் போது பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. இது பாருங்க, நிலைமொழி, இது வருமொழி. ஃபர்ஸ்ட் வர்றது நிலைமொழி. நிலைமொழி உயர்திணையாய், தலைவி, தொண்டர், இது மாதிரி உயர்திணையாய் அமையும் போது வல்லினம் மிகாது. பெயர் தொகையில், இதுல வந்து தொகை சொல், இதுல வந்து வல்லினம் மிகாது. இப்ப எக்ஸாம்பிள், தலைவி கூற்று இக்கு வராது. தொண்டர் படை, இப்ப மக்கள் கூட்டம் கூட நம்ம சொல்லுவோம், மக்கள் கூட்டம் இக்கு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இது உயர்திணை, இது தொகை சொல், பெயர் தொகை, இதெல்லாம் புரியுதுங்களா? இதுல வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா வல்லினம் மிக கூடாது. அடுத்தது கல் என்னும் அக்னினை பன்மை விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது. இது ஒரு முக்கியமானது. கல் என்னும் அக்னினை பன்மை விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்ப இங்க ஒரு கவனிங்க, வாழ்த்துக்கள். அப்ப கல்லுக்கு முன்னாடி இங்க புள்ளி வச்சு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இக்கு வச்சு எழுதக்கூடாதுன்றாங்க. கல்லுக்கு முன்னாடி வல்லினம் மிகாது. இப்ப வாழ்த்துகள், வாழ்த்துக்கள், இதுல எது கரெக்ட்னா கல்லுக்கு முன்னாடி இக்கு வரவே கூடாது. அப்ப இதுதான் வாழ்த்துகள் தான் கரெக்ட். புரியுதுங்களா? வாழ்த்துகள் கரெக்ட். அடுத்தது பொருள்கள், பொருள்கள் இக்கு வரக்கூடாது, பொருள்கள் கரெக்டா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா அதே ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு அப்புறம் கல் விகுதி வந்தா மிகாது. பாருங்களேன், நம்ம முன்னாடி பார்த்தோம், ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். இது ஓர் எழுத்து ஒரு மொழி தான், ஆனா கல் வந்திருக்கிறதுனால அப்படியே தான் எழுதணும். கைகள் அப்படியே தான் எழுதணும். பை, பைகள் அப்படியே தான் எழுதணும். அங்க போய் புள்ளி வச்சு பைக்கு கல்லுன்னு எழுதக்கூடாது. ஏன்னா கல் விகுதிக்கு முன்னாடி எந்த வல்லினமும் மிகக்கூடாது, எந்த வல்லினமும் மிகக்கூடாது. புரியுதுங்களா? ஆனா நான் ஏற்கனவே சொன்ன ஓர் எழுத்து ஒரு மொழின்னு, ஆனா அது கல் வந்துச்சுன்னா அந்த இதுவே கெட்டு போய் கரெக்டா கைகள், பைகள் அப்படிதான் வரும். அப்புறம் இது பாருங்க, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது, வல்லினம் மிகாது. அப்படிப்பட்ட காட்சி, இப்படிப்பட்ட கேள்வி, எப்படிப்பட்ட பார்வை, நேற்றைய சண்டை, இன்றைய கருத்து, நாளைய தீர்ப்பு, இது எல்லாத்தையும் பாருங்க. அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய. புரியுதுங்களா? இது மறக்கவே கூடாது. அடுத்தது நம்ம ஏற்கனவே வந்து உரிச்சொல்ல வந்து சால, தவ, தட, குழ ஆகிய உரிச்சொற்களை வந்து வல்லினம் மிகும்னு பார்த்தோம். ஆனா அதை தவிர்த்து பிற உரிச்சொற்களில் வல்லினம் மிகாது. மாதவம்னு இருந்தா மாதவம் இத்தலம் போடக்கூடாது. உரு பொருள் அப்படின்னா உரு பொருள் இக்கு வரக்கூடாது. உரு பொருள். நனி தின்றான், நனினா மிகுதி,
புரியுதுங்களா? அப்ப நனி அங்க வரக்கூடாது. கடி காவல் இக்கு வரக்கூடாது. அப்ப இத வந்து நீங்க வந்து கண்டிப்பா மிகும் இடங்கள் இதை தவிர்த்து வேற எது வந்தாலும் சால உரு தவ நவதனி நனி கழி கடி கூர் மா தட லாஸ்ட் கிளாஸ் எழுதி போட்ட பாருங்க. அதுல இதை தவிர்த்து மீதி எது வந்தாலும் வல்லினம் மிகாது. புரியுதுங்களா? அடுத்தது 8 10 தவிர பிற எண் பெயர்களில் வல்லினம் மிகாது. 2 கூடை அப்படியேதான் எழுதுறேன். இதை வந்து இன்னமும் சேர்த்து எழுதுக அந்த இதுல இல்ல. 2 கூடை அப்படின்றப்ப இங்க இக்கு வரக்கூடாது. ஏன்னா 8 10 தவிர மீதி எந்த எண் பெயர்கள் வந்தாலும் வல்லினம் மிகாது. 2 கூடை இக்கு வரல. 4 திசை இக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுங்க. 8 10 அது மட்டும்தான் மிகும். மீதி எந்த நம்பர் வந்தாலும் எந்த எண் வந்தாலும் மிகவே மிகாது. அடுத்தது 2ஆம் 3ஆம் 4ஆம் வேற்றுமை தொகை. தொகைன்னா மறைஞ்சு வர்றது. புரியுதுங்களா? தமிழை படி நூல் கல். புரியுதுங்களா? நூலை கல் அது போல சொல்றது. தமிழ் படி அப்படின்றப்ப இங்க வல்லினம் மிக கூடாது. ஏன்னா தமிழை படி அப்படின்னு சொல்லணும். தமிழை படின்றப்ப இப்போ வரும். ஏன்னா 2ஆம் வேற்றுமை விரியில வரும். இது தொகை மறைஞ்சிருக்கு பாருங்க. மறைஞ்சிருந்தா அங்க வல்லினம் மிகாது. வாள் தாக்கினான் வாளால் தாக்கினான் இத்து வரக்கூடாது. வீடு சென்றால் வீட்டுக்கு சென்றால் எல்லாமே மறைஞ்சு இருக்கு பாருங்க. அப்ப மறைந்து இருந்தால் வல்லினம் மிகாது. இங்க பாருங்க 2ஆம் ஐ மறைஞ்சிருக்கு. 3ஆம் ஆள் 4ஆம் 4ஆம் கு ஐ ஆள் வீட்டுக்கு சென்றான் வாளால் தாக்கினான் தமிழை படித்தான். புரியுதுங்களா? அடுத்தது 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரியில் எக்ஸாம்பிள் பாருங்களேன். 3 அப்படின்றப்ப இந்த ஓடு என்ற சொல் வந்துச்சுனாலே வல்லினம் மிகாது. அண்ணனோடு 3க்கு வந்து வேற்றுமை உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆள் எப்படி இருக்கோ அதே போல ஓடு இருக்கும். புரியுதுங்களா? அண்ணனோடு இப்போ வெளிப்படையா வந்துருச்சு பாருங்க. விரின்னா வந்துருச்சு. அடுத்தது எனது சட்டை மிக கூடாது. எனது 6ஆம் வேற்றுமை விரி அது. இது வந்து ஆள் ஓடு உடன் அடிப்படை. இது வெளிப்படையா வந்துச்சுன்னா நம்ம அதான் விரி என்பது வெளிப்படையா வர்றது. தொகை என்பது மறைந்து வர்றது. இது வந்து சாதாரணமா புரிஞ்சிட போதும். இல்ல ரொம்ப நீ ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவை இதுல. புரியுதுங்களா? படி என்னும் இடைச்சொல் சேர்ந்த வினை சொல்லின் பின் மிக வரும்படி சொன்னான் கேட்கும்படி செய்தான் செய்யும்படி கேட்டான். புரியுதுங்களா? செய்யும்படி கேட்டான். அப்ப படி என்னும் படி என்பது இடைச்சொல். தனியா வராது. வரும்படி கேட்கும்படி செய்யும்படி போகும்படி இப்படிதான் வரும். அப்படி வர்றப்ப அங்க வல்லினம் மிக. அதுக்கு அடுத்தது அல்வழி குற்றியல் உரம். குற்றியல் உரத்துல நம்ம 6 வகை குற்றியல் உரம் பார்த்தோம் இல்ல. கடைசி வகுப்புல கூட நம்ம என்ன பார்த்தோம்னா வன்தொடர் குற்றியல் உரத்தில் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அதே போல சில மென்தொடர் குற்றியல் உரங்களுள் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். இப்ப அதுதான் பார்க்க போறோம். இது நெடில் தொடர் குற்றியல் உரம். இங்க பாருங்க. ஈற்று அயலெழுத்து நெடில் எழுத்து. இது நெடில் தொடர் குற்றியல் உரம். வல்லினம் மிகாது. அடுத்தது ஈற்று அயலெழுத்து தான் தீர்மானிக்குது குற்றியல் உரத்தை. ஏன்னா பொருந்தா சொல்ல குற்றியல் உரத்தை கேட்பாங்க. அப்ப ஈற்று அயலெழுத்து என்னது? ஆயுதம். அப்ப ஆயுத தொடர் குற்றியல் உரம். முதல் இது குசுடு துப்புடுல முடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது இந்த விதி எங்க வருதுன்னு பார்க்கணும். 2 எழுத்துல இருந்தால் முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருந்தால் நெடில் தொடர் குற்றியல் உரம். 2 எழுத்துல ஒரு குற்றியல் உரம் இருக்கானா? இருக்கும் சார். எப்ப இருக்கும்னா முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருந்தா இருக்கும். புரியுதுங்களா? குசுடு துப்புடுல முடிஞ்சு 2 எழுத்துல இருக்கு அப்படின்னா அது முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருந்தா அது நெடில் தொடர் குற்றியல் வரும். அடுத்தது ஆயுத தொடர் குற்றியல் வரும். ஈற்று அயல் எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஈற்று அயல் எழுத்து உயிர்மெய் எழுத்து. என்ன சார் உயிர்மெய் எழுத்து அப்படின்னா இந்த ரேன் இருக்குல்ல, இது எப்படி பிரிப்போம்? இரு கூட்டல் ஆணு பிரிப்போம். அப்ப ஈற்று அயல் எழுத்து பாருங்க உயிர் எழுத்து தானே இருக்கு. அதனால இது பேர் வந்து உயிர் தொடர் குற்றியல் வரும். இது பேர் வந்து உயிர் தொடர் குற்றியல் வரும். அடுத்தது ஈற்று அயல் எழுத்து ஈரில் வீழில் வந்துச்சுன்னா இடைத்தொடர் குற்றியல் வரும்.
அடுத்த ஈற்று அயல் எழுத்து இங்கின் வந்துச்சுன்னா இது வந்து மென்தொடர் குற்றியல் வரும். புரியுதுங்களா? இந்த அஞ்சுலயும் பாருங்க பாருங்க, மாடு பாய்ந்தது, எஃகு கடிது, வரகு சிறிது, பெய்து போனது, வந்து சென்றார். எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகல. இது முக்கியமானது. இது நல்லா புரிஞ்சுங்க. புரியுதுங்களா? இதுல எதுலையுமே வராது. வந்து சென்றான் அப்படின்றது இப்படின்னு சொல்லலாம், மென்தொடர் குற்றியல் வரும். இன்னொன்னு பாருங்களேன், வந்து உகர ஈற்று வினையச்சம் பாருங்க, அதனாலயும் அது வராது. ரெண்டுமே பொருந்தும். புரியுதுங்களா? சரி, இப்ப கிட்டத்தட்ட நம்ம முதல் வல்லினம் மிகும் இடது 31 பார்த்தோம் கிட்டத்தட்ட. இதுல ஒரு 22 தலைப்புக்கு பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க. இது 3 கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினும் நம்ம அடிக்கணும். இது வந்துதான் நம்மள வந்து மற்றவர்களுடைய வேறுபடுத்தி காட்டும். இது அதாவது பாத்தீங்கன்னா சந்திப்பிழை, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தற் குறியீடுகள், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இணைப்பு சொல், புரியுதுங்களா? குறிப்பிட்ட சில தலைப்புகள் இருக்கு. அது வந்து உங்களை வந்து மற்றவர்களோட வேறுபடுத்தி காட்டும். உண்மையாலுமே அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு புரிதலோடு தெளிவோடு நம்ம வந்து தேர்வுக்கு தயாராகும். புரியுதுங்களா? அடுத்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல், முக்கியமான ஒரு தலைப்பு. அதை நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கணும். தேங்க்யூ.